வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி 7 நாளைக்கு 7 விதமான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எல்லா குழம்புமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான குழம்பு. இப்போ இந்த குழம்பு எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு ரெசிபி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அந்த வத்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தலும் சேர்த்துருக்கேன். இதை அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாதிரி வரணும். இதுக்கு மேலே செவர விட்டுறாதீங்க, வத்தல் கசக்கிற மாதிரி ஆகிடும். இந்த அளவு கரெக்டாக வறுத்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா கடுகு ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பூண்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இது கூடவே தக்காளியும் வேணால் நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு தூள் கொஞ்சம் காரம் கம்மி, அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் இந்த எண்ணெயிலே நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுருங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி, சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ புளி தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒரு தாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கொதித்து நல்லா திக்காகி வரணும். நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இது போல் கொதி வரும்போது இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். வெல்லம் சேர்க்கும் போது வெல்லம் விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சில பேருக்கு வெல்லம் சேர்க்குறது பிடிக்காது. ஆனால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு சுவையோட சூப்பராக இருக்குங்க. அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே கொதித்து வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டைக்காய் வத்தலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். எடுத்து தனியாக கொஞ்சமாக எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இது போல் நம்ம இடிச்சிட்டு குழம்புல சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஒரு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. மீதம் இருக்கிற சுண்டைக்காய் வத்தலையும் இது கூடவே சேர்த்துட்டு இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கடைசியாக குழம்பு இறக்க போகிறப்ப சேர்த்துக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிளகுத்தூளை ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்கக்கூடாது. கடைசியாக இது போல் இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக தூவி ஒரு 2 செகண்ட் மட்டும் குழம்பு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்மளோட வத்த குழம்பு நல்லா கமகமன் வாசனையோட ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து என்ன குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். நம்ம தேங்காய் விழுது அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னாக்கா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் உள்ள தக்காளி பழம் ஒரு 3 பழம் எடுத்துருக்கேன். நல்ல பழமான தக்காளி பழமாக எடுத்துக்கங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இது போல் நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட
ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க நறுக்கிட்டு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பூண்டு பல் நறுக்கிட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பெரிய பூண்டு பல்லாக இருந்துச்சு, அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அந்த தக்காளியோட மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும். நல்லா இது போல் வதக்கிட்டு செய்யும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா ஒரு 2 செகண்ட் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிக்குவோம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருவோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லா பொருளுமே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். விருப்பம்னா சேர்த்துக்கணும், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நல்லா வெல்லம் சேர்த்து ஒத்தாப்பில் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுங்க. குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாடையெல்லாம் போய் சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ 3 விசில் வச்சா போகிறோம். இப்போ பாருங்கள் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். குழம்பு நல்லா கொதித்து எப்படி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த குழம்பு சூப்பராக அருமையாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். திரும்பவும் இதை அடுப்பை ஆன் பண்ணி இதில் ஒரு 2 செகண்ட் கொதிக்க விடுங்க குழம்ப. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும். இந்த திக்னஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இதோட உங்களுக்கு தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட வச்சுக்கலாம். இந்த குழம்பு சாப்பாட்டுக்குன்னு இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். தக்காளி குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து என்ன குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் நான் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். இப்போ எல்லாம் சேர்த்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வேக வைங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். 3 விசில் வச்சாலே போதும், பருப்பு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பருப்பு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பருப்பு இப்போ நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு, தக்காளி பழம் எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். இப்போ இதை மசிச்சு எடுத்துக்குவோம். நம்ம நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுருங்க. பருப்பு அங்கங்கே கொஞ்சம் முழுசாக இருந்ததுன்னா கீரை சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மசிச்சு விட வேண்டாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சோம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு முருங்கைக்கீரை சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. அது டக்குன்னு வெந்து வந்துடும் முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னா. இப்போ நல்லா பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இப்படி கலந்து விட்டு வேக வச்சோம்னா போதும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். புளி ஊற்ற விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தக்காளி பழம் இன்னும் ஒன்று சேர்த்து கூட வச்சுக்கலாம் குழம்பு. ஆனால் புளி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு,
அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் விழுது அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். குழம்பு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கீரை சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு 2 செகண்ட் கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கருவடகம் தான் தாளிப்பு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கடுகு உளுந்து தாளித்து கொட்டிக்கலாம். ஆனால் கருவடகம் சேர்த்து தாளித்து வைக்கும் போது கீரை சாம்பார் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த கீரை சாம்பார். அதே போல் கீரை சேர்த்து ரொம்ப நாளைக்கு நம்ம வேக வைக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்ப வச்சு இறக்கணும் கீரை சேர்த்ததுக்கப்புறம். அடுத்து பச்சை மிளகாய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கும் பார்த்திங்கன்னா பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போ பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பருப்பு கழுவுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு பல், ஒரு தக்காளி பழம். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு பருப்பு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன், வேகட்டும். இப்போ பச்சை மிளகாய் சாம்பார் செய்கிறதுக்கு நான் காய்கறி பார்த்திங்கன்னா கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய், மாங்காய் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி நான் இந்த காய்கறி எல்லாம் தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துட்டு நல்லா ஒரு தடவை கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் இந்த சாம்பாருக்கு. அதனால் மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். மல்லித்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். மாங்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்குவோம். இந்த காய்கறிலாம் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டு, கத்திரிக்காய், கொத்தரங்காய், அவரைக்காய் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு புளி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளி நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் மாங்காயும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சாம்பார் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. இதிலே காரத்துக்கு தகுந்த அளவு ஒரு 4 பச்சை மிளகாய். ஏற்கனவே ஒரு 3 பச்சை மிளகாய் நம்ம வதக்கும் போது காய்கறியோடு சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த தேங்காய் பேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. அதுதான் சாம்பாருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். சாம்பார் பாருங்கள் இப்போ கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எப்போதும் சேர்க்க மாட்டேன், அதனால நான் சேர்க்கலை. இதில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். தாளிப்பு இதுதான் இந்த சாம்பாருக்கு. தாளித்து கொட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பச்சை மிளகாய் சாம்பார் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த பச்சை மிளகாய் சாம்பாரை இதே போல் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து என்ன குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தயிரை அடித்து எடுத்துக்குவோம். தயிரை இதே போல் மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. நீங்கள் அப்படி இல்லைன்னா மத்து, விஸ்கு இதெல்லாம் இருந்ததுன்னா கூட வச்சு நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்துக்கலாம் தயிரை. இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம குழம்பு ரெடி பண்ண போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தயிர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை ஊற வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும், டக்குன்னு ஊறி வந்துடும்.
இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மோர் குழம்புக்கு தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து, 1 டீஸ்பூன் ஜீரகமும் இது கூடவே சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அந்த தேங்காயோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரையும் இதில் சேர்த்துருவோம். தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. தயிர் சேர்த்து நம்ம இறக்கிடணும். உடனே அந்த தயிர் சூடு ஏறி லைட்டாக அப்படி பொங்கி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை இந்த பாருங்கள், லைட்டாக அப்படின்னு உரைச்சி வருதா, இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டோம்னா குழம்பு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், ஒன்று சேர இருக்காது. அந்த லைட்டாக அப்படி பொங்கி வரப்போ இறக்கிடணும். அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சோடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க கையோட. ரொம்ப சூப்பராக அருமையாக மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிற குழம்பு குருமா குழம்பு தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா தக்காளி பழம் குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட மசாலா பொருள் சேர்த்துக்குவோம். அதுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 செகண்டுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சேர்க்க போகிற காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் சோயா பைட் சேர்க்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வாழைக்காய் சேர்க்கலாம், முருங்கைக்காய் சேர்க்கலாம், அவரைக்காய் சேர்க்கலாம், முள்ளங்கி சேர்த்து செய்யலாம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த காய்கறி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கும். இந்த காய்கறி இந்த மசாலோட சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டு வதக்கி விட்டுக்கணும். ஏற்கனவே சோயா பைட் பார்த்திங்கன்னா நான் வந்து வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணிலாம் பிழிஞ்சிட்டு. இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா கூட இந்த காய்கறி சேர்ந்து வதங்கி வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எந்த அளவுக்கு குழம்பு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு.
நம்ம போட்ட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன மூடியாக ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறேன். கலந்து விட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா கமன் வாசனையோட சூப்பரான ஒரு குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்து என்ன குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்து ஒரு 100 கிராம் இருக்கும், அந்த அளவு தான் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் பருப்பு உருண்டைக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாய், ஒரு 6-7 பூண்டு பல் தோலோடய சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இப்போ இதை ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பருப்பை தண்ணிலாம் வடிகட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பருப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அங்கங்கே ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லது பாருங்கள், திப்பியாக அங்கங்கே இருக்கணும். கொரப்பாக அரைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா உருண்டை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி இது கூடவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். நல்லா ஒன்று கலந்து எடுத்துக்கணும் ஒத்தாப்பில். அங்கங்கே திட்டுத்திட்டா இல்லாமல் உப்பு அந்த காரம் எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நம்ம ஒத்தாப்பில் நல்லா ஒன்று கலந்து எடுத்துக்கணும். ஒன்று கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதே போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு குழம்பு செய்ய போனோம் அப்படின்னாக்கா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச பருப்புக்கு எனக்கு ஒரு 12 உருண்டை கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ இந்த உருண்டையும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி உருண்டை குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி தாளிப்பு வடகம் தான் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு. தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ நல்லா வடகம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்து செய்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிட்டு வைக்கும் போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். உருண்டை குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தூள்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு சேர்த்து அதுக்கப்புறம் வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா வதங்கி வரும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி, சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குங்க. இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ
இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா தளன்னு கொதித்து வரும். அந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை அதில் சேர்த்துக்கணும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டையை அதில் சேர்த்துக்குவோம். ஒன்று ஒன்றா உருண்டையை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி போட்டு கலக்கலாம் கூடாது. அதை அப்படியே விட்டுடணும். உடனே நம்ம கரண்டி போட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே கரைஞ்சி போயிடும் குழம்புல. அதனால் கரண்டிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. உருண்டைகளை அப்படியே சேர்த்து அந்த சட்டியை அப்படி 2 தடவை அப்படி சைடில் கலந்து விட்டோம்னா போதும். 2 பக்கம் பொடி இருக்கும்ல, அதால் அப்படி லைட்டாக கலந்து விட்டோம்னா போதும். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த குழம்புலேயே பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை வெந்து வரும். இன்னொன்று அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வைங்க. உருண்டை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பு தீயை குறைச்சி வச்சிடக்கூடாது. கொஞ்ச நாளே அது ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கணும். அதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சு கொஞ்ச நாளைக்கு கொதிக்க வச்சோம்னா நல்லா உருண்டை வெந்து வந்துடும். குழம்புலையும் கரைஞ்சி வராது. இப்போ உருண்டை நல்லா வெந்து வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி சின்ன மூடியாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு கொதித்து வரட்டும். உருண்டையெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து கரைஞ்சி போகாமல் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உருண்டை நல்லா கரையாமல் நல்லா அழகாக வெந்து வந்துடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு கொதிச்சு வந்ததுன்னா போதும். ரொம்ப சூப்பராக அருமையாக நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி நம்ம 7 வகையான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். எல்லா குழம்புமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் இந்த எல்லா குழம்பு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வேறு எதுவும் ரெசிபி வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.